ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மை ஃபேவரட் ரெசிபி. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் போன்லெஸ் சிக்கன் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்கன் வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ். சிக்கன் வந்து நான் 150 கிராம் அப்படின்றதுனால நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கோட்டிங்காக. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோடைய ஃபேவரட்டான ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வீட்டிலே வந்து நம்ம சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து நம்ம ஆயில் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா வதக்கும் இல்லையா சிக்கன், அந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டு அதிலே வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது, அதே மாதிரி வேகாமல் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதுக்கு இந்த மெத்தட் தான் வந்து கரெக்டான மெத்தட். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சிக்கன் வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு துண்டு பூண்டை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட் அண்டு கேப்சிகம் இது மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் அண்டு பீன்ஸ், ப்ரொக்கோலி இந்த மாதிரி என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். காய்கறிலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து பாதி அளவுக்காவது வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். காய்கறிலாம் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். நீங்கள் வந்து தனியாக கூட ஒரு கடாயில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை அண்டு காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் முட்டை எல்லாத்தையும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சில்லி சாஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம், அது வந்து உங்களோட இஷ்டம் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டான லெவலில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் வந்து அரிசி வந்து ஒடியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து தூவிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். ஆனால் பெப்பர் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஹோட்டலில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணியாச்சு. குட்டீஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.